Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. கரூரில் லாரி மீது கார் மோதி விபத்தில் கர்ப்பிணி உட்பட 3 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். கரூரில் லாரி மீது கார் மோதி விபத்தில் கர்ப்பிணி உட்பட 3 பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர். பெங்களூருவில் இருந்து காரில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது லாரியின் பின்புறம் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தில் கர்ப்பிணி உட்பட 3 பேர் பலியாகியுள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் பாக்யராஜ் இணைப்பில் உள்ளார். பாக்யராஜ், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். கரூரில் லாரி மீது கார் மோதி விபத்து, கர்ப்பிணி பெண் உள்பட 3 பேர் பரிதாபமாக பலி. கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை உசிலம்பட்டியைச் சேர்ந்த அரவிந்த் மற்றும் அவரது 8 மாத கர்ப்பிணி மனைவி ஜனனி ஆகியோர் தங்களது 3 வயது பெண் குழந்தையுடன் பெங்களூரில் இருந்து கரூரில் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். காரில் காலை 6:30 மணியளவில் அரவக்குறிச்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஈசநத்தம் பிரிவு ரோடு அருகே கார் வந்து கொண்டிருந்தது. அப்போது சாலையை கடப்பதற்காக பதிவு எண் இல்லாத இருசக்கர வாகனம் ஒன்று திடீரென சாலையை கடந்துள்ளது. இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் இடதுபுறமாக காரை திருப்பியுள்ளார். எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த அசோக் லைலாண்ட் லாரியின் பின்புறத்தில் அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் காரின் முன்பகுதியில் லாரியின் அடியில் சிக்கி சிதைந்தது. இதில் காரில் பயணித்த அரவிந்த், வயது 30 இருக்கும், அவரது மனைவி ஜனனி மற்றும் கார் ஓட்டுநர் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த ஜனனி 8 மாத கர்ப்பிணியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காரில் இருந்த 3 வயது பெண் குழந்தை மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்த பாண்டிதுரை ஆகிய இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த அரவக்குறிச்சி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த 3 பேரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரவக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.